அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 2025 நவம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து இந்த ஒரு 50 நாள் இந்த 2025 முடிகிறதுக்குள்ள இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இந்த நவ கிரகங்களுடைய யோகங்கள் அப்படின்னா இந்த பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி ஒரு பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. விருச்சிக ராசி அப்படின்னா விருச்சிகம் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் சுய கௌரவத்தோடு வாழக்கூடிய ராசி விருச்சிக ராசி அன்பர்கள். உங்களுடைய மனசில் என்ன இருக்குதுங்கிறது கண்டிப்பாக அடுத்தவங்க கண்டுபிடிக்கவே முடியாது. காரணம், நேர்மையான வழி இருக்கும். அடுத்தவங்களை பார்த்து அது வேணும் இது வேணும் அப்படி வாழணும் இப்படி வாழணும் ஆசைப்பட மாட்டீங்க. உழைப்பால் வாழ்ந்தவங்க யாருன்னு கேட்டோம்னா இந்த விருச்சிக ராசிக்காரர் தான். சிறு வயதிலிருந்தே பெரும் கஷ்டங்களை பெரும் சுமைகளை சில பாரங்களையும் சுமந்து ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ராசி யாருன்னு கேட்டோம்னா விருச்சிக ராசி. ஆனால் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து நல்லது பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் யாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்க முடியறதில்ல. அது மட்டும்தான் உண்மைங்க. எல்லோரும் வேணும்னு அன்பை செலுத்துவீங்க. ஆனால் உங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்க, காயப்படுத்திட்டு போயிடுவாங்க. இப்படி பல கஷ்டங்களை அனுபவிச்ச ராசி யாருன்னு கேட்டோம்னா அது விருச்சிக ராசிக்காரர் தான். அதெல்லாம் இருக்கட்டுங்க, என் கஷ்டம் எப்போ தான் தீரும் சொல்லுங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா அவ்வளோ சிரமங்களை அனுபவிச்சிட்ருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு 3 வருஷமாக ஷார்ட் பீரியடே எடுத்துக்கலாம். இந்த 3 வருஷம் பார்த்தோம்னா, ஏன்னா இந்த வருடக்கோள்கள் எடுத்துட்டோம்னா சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஒரு 7-8 மாத காலகட்டமாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல. அப்போது அர்த்தாஷ்டம சனி எல்லாம் இருந்தது போகிற என்னை கடங்காரன் ஆக்கிருச்சு, கஷ்டப்படுத்திருச்சு, இல்லையோ உடல் தொந்தரவு வந்துருச்சு, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். பஞ்சமச்சனி என்ன பண்ணுது, பண நெருக்கடியாக இருக்குது, மனசு சரியில்லைங்க, குழந்தைங்க குடும்பங்கிறது ஒரு ஒற்றுமை ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஆளுக்கு ஒரு பக்கம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிரிஞ்சுருக்கிறோம், நம்மளுடைய பாசத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்குதா, ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள பார்த்தோம்னா வாழ்க்கையில் சில பிரச்சனைகளாக சுமந்து போயிட்டுருக்குறேங்க. திடீர் திருமணமாச்சு, அந்த திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி பார்த்தோம்னா கொஞ்சம் கசப்புகளாக போயிட்டுருக்குதுங்க. இதை ஏதாவது சரியாகிருமா சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையை தனக்கு இந்த ஏன்னா 4ஆம் இடங்கிறது நிம்மதியை கொடுக்கக்கூடிய சுகஸ்தானம். அந்த இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்போது நமக்கு என்னென்னா எல்லாம் இருந்து நிம்மதி இல்லைங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கும். நல்ல படிப்பு இருக்குது, நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த வேலை கிடைச்சா தானே நாம் சம்பாதிக்க முடியும். எப்போவுமே இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது. ஆடம்பரம் என்ன இருந்தாலும் நம்ம வாங்கலாம், எதையும் அனுபவிக்கலாம், எல்லாமே இருக்குது. ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமக்கு இருக்கா? அது கிடைச்சா தானே நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா. அந்த மாதிரி பார்த்துட்டோம்னா, அதாவது இது வரைக்குமே கண்ணுக்கு தெரிஞ்ச சில வாய்ப்புகள் உங்களுக்கு கை கெட்டாமல் நழுவி போயிட்டு இருந்தது பார்த்திங்களா. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்து சில கண்ணுக்கு தெரிஞ்சதை கைக்கு எட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இந்த 50 நாள் உங்களுக்கு அமையப்போகுது. எப்படிங்க அமையப்போகுது அப்படின்னா, கரெக்டாக குரு உங்களுடைய ராசிக்கு 8இல் மறைந்திருந்த குரு அதிசார பயிற்சியில், அதாவது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் வந்துட்டார். அது உச்சத்தோடு வந்துட்டார், சிறப்பு தானே, புரியுங்களா. அது இல்லாமல் செவ்வாய் பகவானும் தற்சமயம் பார்த்தோம்னா உங்களுடைய ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ஆட்சி பலத்தோட அதிகாரம் வந்துடும். அப்படியே தயங்கி நினைங்க பார்த்தீங்களா, அந்த தயக்கம்லாம் போயிடுச்சு, கவலையப்படாது, வேகம் எடுப்பீங்க. அந்த குரு உங்களுடைய ஜென்மத்தை பார்க்குறாரு. அப்போது உங்களுக்குன்னு ஒரு பலம், உங்களுக்குன்னு தெய்வத்தோட அனுகிரகம், உங்களை யார் விட்டு ஒதுங்கி போய் உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ நீ என்ன பண்ணிடுவேன், உங்கள்கிட்டயே வாங்கி சாப்பிட்ருப்பாங்க.
உங்களாலேயே அவங்க நல்லா இருப்பாங்க, ஆனால் உங்களை ஒதறி தள்ளி ஊதாசனைப்படுத்தியிருப்பாங்க. இது உண்மையிலேயே நடந்திருக்கு. அது அன்பால் இருந்தவங்களும் சரி, இல்லையா அன்பு சார்ந்தவங்க கிட்ட மனசை பறி கொடுத்து பாசத்தால் இருந்தவங்களும் சரி காயப்படுத்தியிருப்பாங்க. நல்லா பேசுவாங்க, திடீர்னு பார்த்தோன்னா ஏட்டிக்கு படியாக இருப்பாங்க. ஒத்து வந்தவங்க பார்த்தோன்னா இன்றைக்கி விலைக்கு போய்ட்டுருப்பாங்க. உங்களுக்கு என்னன்னே தெரியலையே, எப்படி தான் இது புரிய வைக்கிறது தெரியலையே, விட்டு போகவும் முடியல, விடவும் முடியல. என்ன செய்யுது? போராட்டம். இந்த போராட்டத்தில் எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் போச்சு. வேலையில் இன்ட்ரெஸ்ட்டும் போச்சு, குடும்பத்தில் ஒரு அன்போ நம்மளுடைய ஓப்பன் டைப்பை பேச முடியல, வெளிப்படுத்த முடியல, அடுத்தவங்ககிட்ட சொன்னால் கேவலமாக இருக்குது. என்ன செய்கிறது? கல்லோடு அரிசி வாயில் போட்ட மாதிரி, மெல்னா பல்லு போயிடும், துப்புனா அரிசியே போயிடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்து பார்த்திங்களா, அந்த குரு பகவான் உச்ச குரு ஜென்மத்தை பார்க்குறார். அப்போது உங்களுக்கு தேவையான அன்பு, அரவணைப்பு, உழைப்புக்கு தகுந்த ஊதியம், திறமைக்கு தகுந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம், அந்த சனி 5ஆம் இடத்துல பஞ்சம சனி, கஷ்டம், சம்பாரித்தோம், செலவு தான் பண்ணிகிட்ருக்கிறேன், எதுவுமே பண்ண முடியல. இடம் வாங்கலை, வீடு கட்டலை, எல்லாமே நினைக்கிறேன், பண்ண முடியல. சிலதெல்லாம் பண்ணணும், அதை பார்த்தா பிரச்சனையாக போச்சு, அட்வான்ஸ் கொடுத்து சிக்கலாகி போச்சு. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வுகள் ஏற்படும். வீடு கட்டுற யோகம் வரும், திருமணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இல்லாமல் போயிட்டு இருந்த, அதாவது ஒரு பாதையை சரிபடுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இந்த 50 நாளும் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். என்னங்க 50 நாளில் எல்லாம் பெருசாக நான் பண்ணிட முடியுமா? எல்லோரும் இப்படி தான் சொல்கிறாங்க. 50 நாளில் பெருசாக செடி ஒரு விதை போட்டது மரம் ஆயிராதுங்க. இன்றைக்கி எடுக்கிற முடிவு நாளைக்கு நம்ம எதிர்காலத்துக்கு தேவையான வாய்ப்புகளை கொடுக்கும். சரிங்களா? சாதகமான காலகட்டங்கள் வரும்போது சில நன்மைகள் நமக்கு நடக்கத்தான் செய்யும், மாற்றமே இல்லை. பண நெருக்கடி, இந்த புத்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது பூர்வ புண்ணிய கோயில், குலதெய்வம் கோயில் கூட சிலர்லாம் போக முடியாது. போகணும்னு நினைப்பேங்க, இந்த வெள்ளிக்கிழமை போகலாம், இந்த அமாவாசை போகலாம் அப்படின்னு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க. கடைசியில் பார்த்தோம்னா அந்த நேரம் வரும்போது பார்த்தோம்னா ஏதோ ஒரு தடை, அன்றைக்கி தான் ஒரு வேலை இல்லையா, அன்றைக்கி திடீர்னு யாரோ வந்துட்டாங்க, நமக்கு இன்றைக்கி போக முடியல, அடுத்த வாரம் போகலாம், அடுத்த மாதம் போகலாம், இப்படியே தள்ளி தள்ளி போயிடுங்க. ஒரு பிரார்த்தனை இருக்குது, நிறைவேற்ற முடியாது. ஆனால் இப்போ அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். முடிந்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, சனி பகவான் வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா குரு பகவான் உங்களுக்கு அதிகமான ஒரு ஸ்தானத்தில் உச்சபலத்தோடு பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ராகு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சில நெருக்கடிகளில் இருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டாகும். 10ஆம் இடத்துல கேது, புதிய தொழில்கள் தொடங்குறதுக்கு, புதிய வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு, இடம் மாற்றங்கள் செய்கிறதுக்கு, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க ஒரு பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், கோயில் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய, செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, எல்லாம் போயிட்டு இருந்தது, இன்றைக்கி இடையில ஒருத்தர் வந்திருப்பாங்க, அதை செய்ய முடியாமல் இடைஞ்சல் வந்தால் பார்த்தீங்களா, அதில் சரி பண்ணிக்குவீங்க. சரிங்களா? உங்களுக்குன்னு ஒரு மதிப்புகள் உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கலைத்துறையிலலாம் கண்டிப்பாக சாதிப்பீங்க. அதில் இருக்கிறவங்க ரொம்ப போயிட்டுருக்குதுங்க, எல்லாமே சரியாக தான் இருக்குது, ஆனால் நமக்கு ஒரு வாய்ப்பு அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. 2025 முடியறதுக்குள்ளே சில கண்ணுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு ஒரு பாதையை நீங்கள் வகுத்துக்குவீங்க அப்படிங்கிறது இதனுடைய பலன்கள். சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சார பலன். கோச்சாரங்கிறது சந்திரன், மதி, ஆனால் விதிங்கிறது லக்னம். ஆனால் விதிங்கிறது அந்த லக்னம்ங்கிறது எதையை வச்சு சொல்கிறோம்னாங்க, நம்மளுடைய பாவகங்களை, நம்மளுடைய ஜாதகத்தில் எந்தெந்த தசா புத்திகள் எந்த மாதிரி யோகங்கள் இருக்குதுங்கிறது எல்லாமே நம்ம லக்னத்தை வச்சு தான் சொல்லுவோங்க. சரிங்களா? விபரீத ராஜயோகங்கிறாங்க, காலசர்ப யோகங்கிறாங்க, குருச்சந்திர யோகங்கிறாங்க, கேசகேஸ்வரி யோகங்கிறாங்க, இப்படி பல விதமான யோகங்கள் இருக்குது. அந்த யோகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்குதா? இந்த நேரத்தில் எந்த இறைவன் வழிபாடு பண்ணலாம், எந்த கோயிலுக்கு போகலாம், சாமி கும்பிடலாம், இல்லை எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யலாம், இதெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது 3ஐயும் மட்டும் சொல்லுங்கள். சரிங்களா? முழுமையான பலன்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? தூரமாக இருக்கிறோம், அந்நிய தேசத்தில் இருந்தால் கூட ஆன்லைன் மூலிமா கூட உங்களுடைய
பலன்களை நீங்கள் அறிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக மாற்றம் இல்லை. அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எல்லா செல்வ செழிப்பும் உங்களுக்கு அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.